விடக்கூடாது, அவளை சும்மா விடக்கூடாது திணர்ச. ஒரு கொலையே பண்ணிருக்கா, ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி படுத்துட்டு இருக்கா. எதுக்கு தேவையில்லாம அவன் மேல ஏன்டா நீ சம்பந்தமா பேசிட்டு இருக்கப்போ? சம்பந்தம் இல்லாமலாம் பேசல. உனக்கு என்னோட நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏய் வேண்டாம் திணரசு, பிரச்சனை வேண்டாம். முத்துமாமா வேணாம், முத்துமாமா விட்டு. என்னால எந்த சண்டையும் வர வேண்டாம் முத்துமாமா. முத்துமாமா, அவளை தள்ளி விட்டா உனக்கு கோவம் வருது, உன் கையை தட்டி விட்டா இவன் பதறிட்டு இருக்கா. ஒருத்தர் மேல ஒருத்தர் கைய வச்சா ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி துடிச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாண்டா, இந்த இடத்துல வேண்டாம். என் கோவத்தை தூண்டுற மாதிரி பேசுன வெட்டிடுவேன். விட்டு முத்துமாமா வேண்டாம். என்னடி சும்மா நடிக்கிற? இப்போ உன் நோக்கம் நிறைவேறிடுச்சா? சாவு வீட்டுல வந்து கரெக்டா சங்கு ஊதிட்டியா? நீ எல்லாம் மனுஷ ஜென்மமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளை நான் சொன்னா உனக்கே என்ன கோவம் வருது? அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? சொல்லு, இவன் நீ கட்டின பொண்டாட்டியா? ஆமாண்டா, அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். அப்படியே வச்சுக்கோடா, ஏன் பொண்டாட்டி தான். என்ன பெரியமா இப்ப மட்டும் பேசுறீங்க? இவ்வளவு நேரமா வெடிக்க தானே பார்த்துட்டு இருந்தீங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட வெண்ணில வணிகளை அவமானப்படுத்தணும், அதானே உங்களுடைய எண்ணம்? பரவாயில்ல, நீ வா வெண்ணிலா. முத்துமாமா, என்ன பிரச்சனை வந்திருந்தாலும் நீ சாவு வீட்டுல இருந்து பாதியிலே கிளம்பி வந்தது நல்லா இல்ல முத்துமாமா. இல்ல வெண்ணிலா, எப்போ உன்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாங்களோ அதுக்கு மேல அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாது. அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி தான். வேண்டாம் வெண்ணிலா, எனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லை.
முன்னாடி நடந்த அவமானத்துல என் மானத்தையும் மரியாதையும் காப்பாத்திட்ட முத்து மாமா. நடராஜனை யாரும் ஆத்திரப்பட்டு ஏதோ பண்ணிட்டாங்க. நீ கோவப்பட்டு பேசாத, இதோட விட்டுரு. அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு எதுவும் பண்ணிடாத. அத தாக்குற வயசு எனக்கு இல்லடா. வெண்ணிலா, எல்லாத்துக்கும் காரணம் நீதாண்டி. உன்னை கொல்லாம விட மாட்டேன், விட மாட்டேன். இந்த குடி. இந்த வீட்டுக்குள்ள யாரும் முத்தரச மாமா பொண்டாட்டின்னு சொன்னதுனால கற்பனையில மிதக்க வேண்டாம். மனக்கோட்டெல்லாம் கட்ட வேண்டாம். அதுக்கெல்லாம் தகுதியும் தராதரமும் வேணும். மாமாவோட பொண்டாட்டின்னு கனவு காண்றதுக்கு கூட ஒரு தகுதி வேணும். புரிஞ்சுதா? புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. அனாவசியமான கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டே இந்த வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்க வேண்டாம். ஸ்வேதா, கொஞ்சம் அமைதியா இருடி. எதுக்குடி இப்படி உனக்கு ஒரு அகங்காரம்? பண்றது எனக்கு நீதாண்டி எல்லாமே. ஏய், என்ன திருப்பி திருப்பி எரிச்சல் மூட்டாத. நான் செத்தாலும் பரவாயில்ல, மாமா வரட்டும். எனக்கு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். மாமா வந்ததும் நானா அவளான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். விட மாட்டேம்மா. ஊரு பூரா நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கும் நடக்கும்னு பாத்துக்கிட்டு இருந்த நான் என்ன இழிச்ச வாயா? ஐயோ கடவுளே, இதை நான் விட போறது இல்லம்மா. எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போய் தேவையான பதில வாங்கத்தான் போறேன். இதுல என்ன நடந்தாலும் சரி. நில்லுங்க மாமா.
உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். அலட்சியமா என்ன ஒரு மனுஷா கூட மதிக்காம ஒதுங்கி போறீங்க. நான் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா மாமா? கையெடு ஸ்வேதா, கையெடுன்னு சொல்றேன். முடியாது மாமா. எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்லிட்டு போங்க. அத்தை விட்டுட்டு கையெடு கீயெடுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஸ்வேதா, சட்டையில கையெடுன்னு சொல்றேன். முடியாது. எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏ ஸ்வேதா, மாப்பிளை விடு. இதுக்கு மேல பேசின அம்மானு கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கெட்டுரும். வாய் மூடிக்கிட்டு நில்லு. மாமா, நீங்க அத்தனை பேருக்கு மத்தியில வெண்ணிலாவை கட்டின பொண்டாட்டின்னு சொன்னீங்களே, அப்போ இந்த வீட்ல நான் யாரு? என்னோட நிலைமை தான் என்ன? நான் எதுக்கு மாமா இத்தனை நாளா இந்த வீட்ல காத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? சரி, எங்கேயாவது பதில் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தா என்ன ஒரு மனுஷியா கூட மதிக்காம நீங்க பாட்டுக்கு பேசாம போய்கிட்டே இருக்கீங்க. ஏன் மாமா இப்படி பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? ஈவி இறக்குமே இல்லையா? ஸ்வேதா ஸ்வேதான்னு என்னையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தீங்களே மாமா. இப்ப என் மேல இருந்த பாசம் எல்லாம் எப்படி மாமா காரணமா போச்சு? அதுக்கு என்ன மாமா காரணம்? ஸ்வேதா, நடந்த விஷயத்தை தயவு செய்து பெருசாக்காத. என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. தென்னரசங்கிட்ட பேசும்போது வாய் தகராறுல அப்படி நான் பதில் சொல்ல வேண்டியதா ஆயிடுச்சு. அது எதுக்கு இப்ப தேவையில்லாம பெருசு பண்ணிட்டு இருக்க? எனக்கு நல்லா புரியுது மாமா. உங்க மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அதனாலதான் நீங்க அப்படி பேசிருக்கீங்க. ஸ்வேதா, எதனால இது நடந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். இப்படி தேவையில்லாம குழம்பி தேவையில்லாதெல்லாம் பேசி என்ன கோவப்படுத்தாத. உங்களை கோவப்படுத்துறதுக்கு நான் யாரு மாமா? எனக்கு அந்த உரிமையெல்லாம் நீங்க கொடுத்திருக்கீங்களா என்ன? இப்பதான் அத்தனை உரிமைகளையும் பறிச்சு இந்த வீட்டுக்குள்ள இந்த டேபிள் சேர்ல இருக்கிற மாதிரி ஒரு மூலையில தானே மாமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். இந்த வீட்ல வேலைக்காரியா இருந்தவங்க எல்லாம் எஜமானி ஆயிட்டாங்க. ஆனா எஜமானியா இருந்தன்னா எதுவுமே இல்லாம நின்னுட்டு இருக்கேன். ஸ்வேதா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. இது ரொம்ப தப்பு. இதோட விட்டுரு. இல்ல மாமா, எனக்கு கேட்ட கேள்விக்கு பதில் வேணும். தென்னரசு கிட்ட எதுக்காக அப்படி சொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. சொல்லிட்டே இருக்க, பேசிட்டே இருக்க. சித்திக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு ஒரே காரணத்துக்காக நான் வாய மூடிட்டு இருக்கேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை வந்துச்சு மனுஷனா இருக்க மாட்டேன். என்ன தெரியும் உனக்கு? என்ன தெரியும் உனக்கு? கேளு கேளு என்கிட்ட. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நிப்பு. ஒரு நிமிஷம் இந்த வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. வர இந்த வீட்டுக்குள்ள ஏன் வரோன்னு இருக்கு. என்ன நடக்கும், எப்ப சண்டை போடாலும் காசு இருந்தா என்னதான் பண்ண முடியும்? இந்த வீட்டுக்குள்ள அமைதியும் நிம்மதியா இருக்கணும். ஒருத்தரோட நிலைமைய புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா? மாமா மாமா மாமா, இங்க பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க. மாமா, தயவு செஞ்சு சொல்லிட்டு போங்க. இல்லனா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். மாமா சொன்னா கேளுங்க. மாமா சொன்னா கேளுங்க மாமா. ஏற்கனவே அப்படிதான் இருக்கேன். ஏய், என்னடி நீ? மாமா, ஸ்வேதா, அமைதியா இரு ஸ்வேதா. மேல மேல இப்படி கத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? எல்லாருமே என்ன தடுத்து ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டீங்கல்ல. மறுபடியும் ஒரு டம்மி தான நிரூபணம் ஆயிடுச்சு. ச்சே.
வருத்தமா இருக்கு. நீயும் கோவத்துல ஏதோ பேச போன. ஸ்வேதோட அம்மா கையெடுத்து கும்பிட்டதால அப்படியே வந்துட்டேன். ஆனா என்ன பண்றது மாப்பிள்ள? பேசியிருக்கணும்னா அந்த வேகத்துல பேசியிருந்தா என் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்திருக்கும். எங்க அந்த நேரத்துல அத்த கையெடுத்து கும்பிட்டு தடுத்துட்டாங்க. அவங்களுக்கா பார்த்தா இவ என்னடா அது சுத்தமா நிம்மதி இல்லாம பண்ணிட்டு இருக்கா. சரி வீடு. நடந்த பிரச்சனையில ஸ்வேதாவுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். என்ன விஷயம்? உங்க சித்திக்கு நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிப்பேன் நம்பிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு அந்த சத்தியமே ஊசலாடிருச்சுங்கிறத புரிஞ்சிருப்பா. நீ அவகிட்ட சரியா பேசுறதில்ல, பழகுறதில்ல. இதுவே அவளை ரொம்ப பாதிச்சிருக்கும். வீட்டில் வெண்ணில என் பொண்டாட்டி நீ சொன்னதை கேட்டதும் பயங்கர கடுப்பா இருப்பா. அதனால தான் வந்ததும் வெட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு உங்ககிட்ட சண்டை போட்டிருக்கா. நல்ல வேலை முன்ன மாதிரி சூசைட் பண்ணிக்கிறேன், கையை எடுத்துக்கிறேன்னு எந்த முடிவு எடுக்காம இருந்தா. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தான்னா விஷயம் பயங்கர சீரியஸா இருக்கும் மாப்ள. எல்லாமே ஒரு விதத்துல நல்லதுதான் மாப்ள. இந்நேரத்துக்கு அவளுக்கு உன் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சிருக்கும். நீயும் அவ புரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்கணும். ஆமா மாப்ள, நீ நடந்துக்கிறத வச்சுதான் உன் மனசுல அவ இல்லைங்கிறத அவ புரிஞ்சுப்பா. அதை மட்டும் அவ புரிஞ்சுக்கிட்டா அப்புறம் வாழ்க்கையில இருந்து அவ ஸ்மூத்தா விலகி போயிடுவா. ஆமா மாப்ள, எனக்கு இதுதான் சரின்னு தோணுது. வேற வழி இல்லடா. நல்ல யோசி.